ஒரு scene அது வந்து கிளைமேக்ஸ்ல வர சீன் condition கண்டிஷனை ஃபாலோ பண்ணிட்டாங்க. சீரியஸா சொன்னா எதுக்கு எதுக்க போட வேண்டிய போட்டிருக்காங்க. செம என்டர்டைன்மெண்டான படம். நான் வந்து பொங்கல் பந்த எல்லா படத்தையும் பார்த்தேன். இந்த படம் வந்து இருக்கிற எல்லா படத்துலயும் செம பெட்டர். ஏன் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா நான் நேற்று நைட் தான் டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்குள்ளே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. உள்ள தேட்டர் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல். மத்த எந்த தேட்டருக்கும் எந்த படத்துக்குமே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு வந்து புக் ஆகிட்டு போகுது. மலையாள டைரக்டர் ஆக்சுவலா தமிழ்ல அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் செம்மையா வேற ஒருத்தர் மலையாளத்துல இது பண்ணிருக்காரு. இது வேற லெவல் ப்ரோ. நான் அதான் சொல்றேன் ஜீவாக்கு ஒரு கம்பேக். ஏன்னா நம்ம ஒரு டைம் பீரியட்ல நம்ம ஜீவாவை பார்த்திருப்போம். சிவா மனுஷன் சத்யா அந்த மாதிரி. அந்த டைம்ல இருந்து அவர் வந்து இந்த இதுல வந்துட்டு கம்பேக் மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய ஒரு கம்பேக். நிறைய படத்துக்கு நடுவுல இந்த படம் வந்து சம காம்படிஷன் ப்ரோ இந்த பொங்கலுக்கு. சரி இந்த படத்துல அரசியல் பேசிருக்காரு. ஏன்னா ஒரு scene அது வந்து கிளைமேக்ஸ்ல வர சீன் condition கண்டிஷனை ஃபாலோ பண்ணிட்டாங்க. சீரியஸா சொன்னா எதுக்கு எதுக்க போட வேண்டிய போட்டிருக்காங்க. செம என்டர்டைன்மெண்டான படம். நான் வந்து அம்மா இது வரைக்கும் எங்க அம்மாவை நான் எந்த படத்தை கூட்டு போனது. லாஸ்டா வந்து அம்மாவை கூட்டு போன படம் வாரிசு. அதுக்கப்புறம் நான் இதுக்கு நான் கூட்டு வரணும்னு நினைச்சு கூட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா குடும்பங்கள் உண்மையில சொல்றேன். அதுக்கப்புறம் குடும்பங்கள் வந்து நல்லா வந்து கொண்டாட வேண்டிய படம்னா இது ஒண்ணு. காமெடி அல்டிமேட் ப்ரோ. எந்த ஒரு இடத்துல நீங்க வந்து உட்கார மாட்டீங்க. என்னடா இது எல்லாரும் சூப்பரான ஒரு படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு ரேட்டிங் கூட நான் 9 கொடுங்க. நான் வந்து என்னன்னா எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு மெசேஜ் இருக்கு காமெடியோட ஆகும். விட்டு கொடுத்தாங்க அது மெசேஜ் இருக்காங்கனாலும் சரி நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி அப்படின்னு இது இந்த படம் வந்து அரசியலுக்கு லைட்டா ஒரு படம் தான். காத்தா தெரியும். படம் நல்லா இருக்கு சார். என்டர்டைன்மெண்டா இருக்கு. இருக்கிற தான் கொஞ்சம் காமெடியா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. டைரக்டரோட அட்டெம்ப்ட் நல்லா இருந்துச்சு. டைரக்டர் வந்து ஏதோ சொல்ல வந்து அட்டன் பண்றாரு. பட் அந்த காமெடி அந்த ட்ராக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டா அதெல்லாம் சின்ன பசங்க முறை கொண்டு பெரிய வரைக்கும் வந்தோமா அப்படியே சிரிச்சோமா ஜாலியா பார்த்துட்டு போறோமா அப்படின்னு இருக்கு. லேட்டஸ்டா வந்த படத்துல இது கொஞ்சம் அப்படியே ஜாலியா பார்த்துட்டு போற மாதிரி இருக்கு. பார்க்கலாம். சின்ன பசங்களோட பார்க்கலாம். குழந்தைங்க பெரிய எல்லாரும் பார்க்கலாம். இப்போ காமெடி ட்ராக் தான் அது. அந்த காமெடின்றதும் வந்து பார்த்தா அந்த மெசேஜ் இருக்கு. அதாவது ஒத்துமையா இருங்க, விட்டு கொடுத்து வாழுங்க அப்படின்றது தான். விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த ஒரு வில்லேஜே வந்து எப்படி தனி டேங்க்லாம் உடஞ்சுதோ அப்படின்றதே காமிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து விட்டு கொடுத்து போனேன் கொஞ்சம் வந்துட்டு. அதுதான் வந்து இந்த கான்செப்ட்ல வந்து டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் விட்டு கொடுத்து. ஏன்னா மனுஷன் தான் உதவணும். ஒரு நாய் கூட கூட்டு போய் காமிக்கிறது. அது வந்து சார் அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப் 10னாக்கா நீங்க வந்து 7 தரலாம். படம் நல்லா தான் இருக்கு. சிரிப்பா இருக்கு. யார் நல்லா நடிச்சிருக்காங்க? எல்லாருமே நல்லா தான் சிரிப்பா தான் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த சாமி அண்ணா நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் அது தெரியாது. சரி ஜீவா எப்படி நடிச்சிருக்காரு? சீவா நல்லா நடிச்சிருக்காரு. டான்ஸ் எதிராட்டி கூட நல்லா சிரிப்பா நல்லா நடிச்சிருக்காரு. பேசுறது நல்லா பேசுறாங்க. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? என்ன கதை ஆக்சுவலா? நார்மல் ஃபேமிலி கார். ஃபுல்லா காமெடி சேனல் தான். காமெடி ஃபுல்லா. படம் எப்படி இருக்கு சார்? படம் எப்படி யார் நல்லா நடிச்சிருக்கா? படம் எப்படி இருக்கு? படம் எப்படிங்க இருக்கு? யார் நல்லா நடிச்சிருக்கா? என்ன கதை ஆக்சுவலா? படம் எப்படி படம் நல்லா இருக்கு. ஆனா என்ன எல்லாருக்குமே லாஸ்ட் அந்த கேரக்டர் இல்ல. எல்லாருமே இழந்துக்கிட்டாங்க. எல்லாமே
ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு சூப்பர் சூப்பர். படம் எப்படி இருந்துச்சு படம் எப்படி இருந்துச்சு படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு?